நம்ம பக்கத்தில் இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துட்டு கீழே வந்து கிராஸ் அப்படியே ஸ்லோப்பாக இறங்குது. ட்ரீலே காம்பவுண்டு கட்டின மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்குல்ல, இது வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாடுற மாதிரி ஒரு ஒரு மரத்துலேயே. கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கெஸ் பண்ணதை கரெக்டானு. மேலே வந்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் அப்படியே அந்த இது மாதிரி ஆடுது. அப்படியே அந்த கூலிங்க்கு கொஞ்சம் வராதுல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கர்நாடகா கார்டனை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இங்கே ஊட்டியில் இருக்கிற கர்நாடகா கார்டன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அங்கே வந்து நிறையா பேர் உள்ளே வராத மாதிரி இருக்காங்க இங்கே. ஸோ நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 9:30 இப்போ டைம் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஒரு 10 o'clock நெருக்கி உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நடந்து போய்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே தூரமாக நிறையா செடி வித்தியாசமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் இந்த மவுண்டெயின் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன், மேடு பள்ளமாக அப்படியே இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நிறையா செடி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நேம் தெரியல. ஸோ நம்ம அது பக்கத்தில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வருங்களேன், இது எலிஃபெண்ட் வந்து ஸ்டோனில் வச்சு பில்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து வாசலில் இருந்து இப்படி மேலே வந்தால் இங்கே ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். அது போக இங்கே ஸ்டெப்பாக மேலே ஹைட் வந்து ரொம்ப, அதாவது பள்ளமாகவும் இருக்குது ஹைட்டாகவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து இப்போ மேலே வந்துட்டோம். இப்போ இங்கே உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து அந்த நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே போயிட்டு. இங்கிட்ட நிறைய சின்ன சின்ன பாதையெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை முடிச்சுட்டு அங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கே உள்ள ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபுல்லாக கிளாஸாக இருக்கிறனால நல்லா கூலிங் ஜில்லுன்னு இருக்குது. ஸோ ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப கூலிங்காக தானே இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து ஒரு சில இது இங்கே மட்டும்தான் வந்து வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஏரியாவில் வச்சா வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இங்கே இருக்கிறத எதுவும் வாங்கிட்டு போய் வச்சிங்கனாலும் வராது. ஒரு சிலது மட்டும் வரும் குறிப்பிட்டது. அதனால் அதை கேட்டு நீங்கள் வாங்குங்க. அந்த மாதிரி இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படி சேல்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில இடத்துல மட்டும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ஒரு 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 மாதிரி வழி மாதிரி இருக்கு பாருங்களேன். இந்த வழியில் தான் நம்ம இப்படி குடி ஏறி வந்தோம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே குடி போய் தான் அங்கிட்டு போக முடியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இங்கே கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே கர்நாடகா கார்டனில் ஸ்பெஷலேவும். அதாவது எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சைடு இந்த வழியில் இருந்தால் வந்தோம். இங்கே வந்து எப்படி ஆர்ச்சி மாதிரி அந்த ட்ரீலே அந்த ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்கன்னு நல்லா இருக்குல்ல. அது போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிராஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ஒரு இடத்த விட்டு வைக்கல, ஃபுல்லாமே கிராஸு. இந்த மரம் வந்து சரியான ஹைட்டாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோட்டல்ஸ் ரெசார்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இது ஒரு ரெசார்ட் போல். இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இந்த ஒரு பெரிய மரம் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ஹைட்டு கூட இருக்குது. அதே மாதிரி நல்லா தடியாகவும் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாமே அது ஃபுல்லாமே ரெசார்ட், சின்ன சின்ன ரூம் மாதிரி கட்டி அப்படி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது, அதாவது அழகாக இருக்குது. அது ரெசார்ட்டு கீழே வந்து கிராஸ் அப்படியே ஸ்லோப்பாக இறங்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ வந்து நல்லா ஃபுல்லாக ஹைட்டாக நல்லா இருக்குது. நீங்கள் இதை இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக நல்லா, அதாவது கிளைமேட்டும் சூப்பராக இருக்கா. அதனால இந்த நேச்சுரலை பார்க்க போகிற சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசார்ட் இங்கே வந்து புக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்த்து. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஹைடிங் பிளேஸ் மாதிரி இருக்குமா, ஹைடிங் இது மாதிரி விளாடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பிளேஸு. இந்த மரத்துக்கு அங்கிட்டு இருக்குது, நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ இங்கிட்டு பாருங்களேன், இங்கே ஃபுல்லாமே எந்த மாதிரி அப்படியே அந்த பெருசாக ஹைட்டாக இருக்குது, காம்பவுண்டு மாதிரி அப்படியே கட்டி ட்ரீலே காம்பவுண்டு கட்டின மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதாவது நான் வந்து கர்நாடகாவில் பொட்டானிக்கல் கார்டனில் எங்கேயோ ஒரு கப்பு மாதிரி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்குல்ல, இது வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாடுற மாதிரி ஒரு ஒரு மரத்துலேயே இப்படி வந்து ஹைட் பண்ணி இப்படி விளாடுறதுக்கு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க போல். அந்த மாதிரி மரம் இது வந்து வேர் வந்து அந்த மாதிரி இப்படி இந்த ஆலமரம் மாதிரி அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு இது போல்.
இந்த பாருங்களேன் எப்படி இருக்குது. சின்ன வழி தான் இருக்குது. இந்த வழியில் வந்துட்டு நம்ம இந்த வழியில் இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே இப்படி இருக்கும். உள்ளே போயிட்டு வந்தது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வந்தோம். ரொம்ப ஒரு மாதிரி ரவுண்டாக ரொம்ப தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய பிரிட்ஜு. இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகலாம், இங்கிட்டிருந்து இங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜு. கீழே வந்து இந்த மாதிரி ஃபிஷ் இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம நடந்த அந்த பிரிட்ஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கீழே ஃபிஷ்ஷு இதெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இந்த கலர் லைட்டில் வச்சு வாட்ரு டான்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து நாங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா டே டைம் வந்து அது கிடையாது. போட்டாலும் அது வந்து சும்மா ஃபவுண்டெயின் தான் இருக்கும், லைட் பார்க்க முடியாதுல்ல. அது போக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ பெரிய ஏக்கர்னு தெரியுமா? இது வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கெஸ் பண்ணதை கரெக்டானு. நான் இப்போ சொல்கிறேன் எவ்வளோ ஏக்கர்னா 63 ஏக்கர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய இடத்துலையும் ஒரு இடத்துல கூட இவங்க வந்து சும்மா விடலை. எல்லாமே வந்து பிளான்ட்டு, கிராஸ் அது இதுன்னு வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜில் போகிற அப்படியே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி லேசாக ஷேக் ஆகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், கம்பியெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, பொட்டிக்கிறதுக்கும் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக கூலிங்காக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே சுற்றி ஹைட் வேற மேலே வந்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் அப்படியே அந்த இது மாதிரி ஆடுது, அப்படியே ஷேக் ஆகுது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு பாருங்களேன், இங்கே இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கே இங்கே டயர்ட் ஆயிடுவோம், நடந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே. ஏன்னா அவ்வளோ பெரிய ஏரியா. அது வந்து ஒவ்வொரு இதையும் நின்று பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பார்த்து முடிச்சுட்டு இங்கிட்ட வந்தாச்சு. அடுத்து இது வந்து ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸ். இப்போ ரீசெண்டாக வச்சுருந்த அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃப்ளவர்ஸை ஃபுல்லாக ஒரு ஷோவில் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் ரூம் ஷோ மாதிரி உள்ளே வச்சு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே ஒவ்வொன்றா அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து பார்க்க போகிற எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கலர்ஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 12 கலர்ஸும் இருக்குது. 12 கலர்ஸ்க்கு கூட தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ளூனா ப்ளூ தெரியும், க்ரீனா க்ரீன் தெரியும். இப்போ ப்ளூவும் க்ரீனையும் சேர்த்த ஒரு கலர் வரும்ல, அந்த கலருக்கு பேர் என்னன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ வைலட்டு, க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. ரெட்டெல்லாம் நிறையா தெரியுது. அது போக ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லாம் கொஞ்சம் அந்த கூலிங்க்கு கொஞ்சம் வராதில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மாறி இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு நிறையா பேர், ஏகப்பட்ட பேர் அடுத்து வந்துட்டாங்க. நிறையா பேர் எடுத்து நிறையா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 11 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன், ஈவினிங் கொஞ்சம் ஒரு 5, 6 அந்த மாதிரி டயத்தில் நிறையா பேர் கூட்டம் ஆயிடுவாங்க போல். அது போக நைட்டு வந்து கொஞ்சம் நிறையா ஸ்டே பண்ணி அந்த வாட்டர் இதெல்லாம் பார்ப்பாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஒயிட் பிளான்ட்ல இருக்குது பாருங்களேன், ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது மாதிரி எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. ரெட்டு, எல்லோலலாம் இருக்குது. எல்லோலலாம் நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இங்கே வந்துட்டோம், பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துட்டோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்டு கிட்டே ஒரு கடை, அந்த கடையில் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான்வெஜ் கடை தான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அது போக இங்கே வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இது வந்து இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட். நான் உள்ளே பார்க்க போகிற பேர் தெரியல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு பால் பன் சாப்பிட்டேன். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம்